அப்போ நம்ம அப்போ தான் ட்ரை பண்ணுறாப்புல பாஜக ஆர்எஸ்எஸ்குள்ள உட்காந்துக்கிட்டு அவர் ஏதோ இந்த கலவரங்கள் வன்முறைகள்லாம் போட்டு பலதரப்பட்ட கூத்துக்கள் பண்ணி என்ன சொல்கிறதுனா தன்னை ஒரு பெரிய தலைவனாக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இந்துக்களின் பாதுகாவலை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு நம்மால் என்ன பண்ணுறாப்புல பாஜகவில் உயர் பொறுப்புகள் நோக்கி அப்படி நகர்ந்து வந்துகிட்டே இருக்காரு. ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி ஆகிறாரு. அப்படியே குஜராத்தில் அவர் வளர்ச்சி அரசியலில் போயிட்டுருக்குது, உச்சத்துக்கு போயிட்டுருக்கு குஜராத்தில். இப்போ அத்வானியும் வாஜ்பாயும் நம்புகிறாங்க, மோடியை நம்பி ஜெனரல் செக்ரட்டரி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு வருது. அப்புறம் குஜராத் கலவரம், அந்த கதையெல்லாம் உலகத்துக்கே தெரியாது, 2002 நடந்த குஜராத் கலவரங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தன்னை இந்துக்கள் பாதுகாவலை ப்ரொஜெக்ட் பண்ணி இந்து மக்களுக்கே நான் தான் கார்டியன், நான் தான் சவுக்கிதார், நான் தான் வாட்ச்மேனு, நான் தான் செக்யூரிட்டின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணி அவர் ப்ரூவ் பண்ணுறாப்புல. அதுக்கு பலதரப்பட்ட குளறுபடி வேலைகளை பார்க்குறாப்புல, அரசு அதிகார இயந்திரங்களை பயன்படுத்துகிறாப்புல, ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்துகிறாப்புல. அடுத்து மதவாத சாதியவாத இந்த இன துவேஷ இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ணி அப்படி இப்படின்னு பல கூத்தெல்லாம் பண்ணி எப்படியோ அங்கே பார்த்தீங்கன்னா பாஜக முக்கிய பொறுப்புக்கு வந்துடுறாப்புல, கட்சிக்குள்ளே நான் சொல்கிறது. அப்போ நம்ம இந்த பக்கம் அதானி பார்த்தீங்கன்னா தொழிலில் தன்னை முக்கிய பொறுப்புக்கு வரணும் இவர் ஆசைப்படுறாப்புல. அப்போ 2 பேருக்கு நட்பு ஏற்படுது. எப்படி நட்பு ஏற்படுதுன்னா, முதல் முறையாக குஜராத் முதலமைச்சராக நரேந்திர மோடி வந்துட்டார். ஜெனரல் செக்ரட்டரி பிஜேபி பிரசிடென்ட்டாக இருக்க அவர் தான் நியமனம் பண்ணப்படுறாரு. அத்வானியாலே வாஜ்பாயால் நியமனம் பண்ணப்பட்டு குஜராத்தில் ஆட்சி அமைச்ச உடனே அதானி முதலமைச்சர்ன்ற முறையில் அணுகிறாரு. தொழில் பண்ணுவோம், நான் உனக்கு ஃபண்டிங் பண்ணுறேன், நீ எனக்கு ஃபண்டிங் பண்ணு அப்படின்னு சொல்லி குஜராத்தில் அவரோட ஆட்சி அதிகாரத்தில் 2003 அந்த 24 வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் 30 வருஷம் வாங்கிவிங்க பெருமையாக சொல்லுவாங்க. குஜராத்தில் முதலமைச்சராக 3 முறை இருந்தார், இன்றைக்கி பிரதமராக 3 முறை வந்தார், பெருமையாக சொல்லுவாங்க. அவர் முதலமைச்சராகவும் பிரதமராகவும் வந்தது நாட்டுக்காக கிடையாது, அதானிக்காகன்றதை தயவுசெய்து புரிஞ்சுக்கணும்.